மக்களே, இந்த பதிவை முழுசாக கேட்டதுக்கு பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ப்ராப்ளத்தை கொண்டு வர அந்த பிரபலம்தான். ப்ராப்ளத்தை கொண்டு வர பிரபலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் யோசிச்சுட்ருப்பீங்க. அது வேறு யாரும் இல்லை, இஃபான் தான். அந்த இஃபான் பண்ணுற வேலை ஐயோ தாங்க முடியல. ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல. இந்த பெரிய பெரிய பணக்காரங்க, பரம்பரை பணக்காரங்க கூட ரொம்ப ஆட்டம் ஆட மாட்டாங்க. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஊரில், நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச காளான்னு. அந்த மாதிரி அந்த இஃபான் பண்ணுற ஆட்டம் அட்டுழியும் தாங்க முடியல, சகிக்க முடியல. பொதுவாக யாரையும் குறை சொல்கிற புத்தி எனக்கு கிடையாது. ஆனால் இந்த இஃபான், அதாவது இந்த ப்ராப்ளம் பிடிச்ச யூடியூபரை பற்றி எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல. அதனாலே இந்த பதிவு. ரம்ஜான் பண்டிகை போச்சு. அந்த ரம்ஜானுக்கு மக்களுக்கு நான் உதவுறேன், நான் உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த இஃபானும் அவங்க பொண்டாட்டியும் அவங்க மாமியாரும் அவனுடைய விலை வசந்தியான ஒரு காரில் போயிருக்காங்க. அது உள்ள மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது உள்ள என்ன இருக்குன்னா, ஒரு லுங்கி, ஒரு புடவை, ஒரு 100 ரூபா மக்களுக்கு கொடுக்க. சரி, என்னமோ 5 பைசானாலும் பரவாயில்ல, உதவுற குணம் இருக்கா, கொடுத்துட்டு போ. ஆனால் நீ கொடுத்த அந்த உதவிக்கு மக்கள் முண்டி அடித்து உன் முன்னாடி வந்து வாங்கும்போது அவங்க காரில் கைப்பட்டுடுச்சான், அவங்க கார் மிரர் உடஞ்சிடுச்சான். அவங்க அதுக்கு இந்த இஃபானு சார் சொன்ன வார்த்தைகள், ஷிட், நான்சென்ஸ், ஹேய் சி தொடாதீங்க, என்ன தொட்டு பேசுகிறீங்க, அப்படி போங்க இப்படி போங்க அப்படின்ட்டு பார்க்க சகிக்கலை. ஏன்பா ஒரு கேள்வி கேட்குறேன், உதவி செய்கிறது இப்படியா? உன்னை விட ஜாம்பவான்கள், உன்னோட பெரியவங்களாம் இந்த கையில் கொடுக்குறது அந்த கைக்கு தெரியாமல் உதவி பண்ணிட்டு போகிறாங்க. நீ பண்ணது உதவி மாதிரியா இருக்குது? இவருக்கு சப்போர்ட்டே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆட்சி தான். இஃபான் என்ன தப்பு பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க, தப்பிச்சு வெளியே வந்துடுவார். ஏன்னா ப்ரோ, இப்போ ஆட்சியில் இருக்கிற அந்த ப்ரோ இவரை காப்பாற்றிடுவார். இஃபான் செஞ்ச செயல் யாராருக்கெல்லாம் பிடிக்கலன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கோபமாக வருது. கோபத்தோடு இந்த பதிவு. நன்றி.